ப்ரோ, உங்கள் வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன். சூப்பராக பேசுகிறீங்க நீங்கள். உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. யூ மை இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. ஆமாங்க, நான் தான் ஆர்ஜே கார்த்திக். இப்போ நான் இவ்வளோ ஃபெமிலியராக என் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஃபுல்ஃபில்லோடு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோடய பிஜி லைஃப். எப்படியோ அடித்து பிடிச்சி 10th 12th அப்புறம் இந்த கோவிட்னால யூஜியும் பாஸ் ஆகிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டேன். ஜூலை ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, எந்த ஒரு கால் லெட்டரும் வரல. ரெட்டி, இங்கே மட்டும் சீட்டு கிடைக்கல. எங்கள் வீட்டில் என்ன மாடு மேய்க்க விட்டுருப்பாங்க. 2 வருஷம் மாஸ் காட்டுறோம். அந்த சார் ஹாஸ்டலில் ஃபுட் பவுண்ட் இருந்தா சரியான சேர்க்கை தான் சேர்ந்துருக்கோமோ. சரி சரி வா உள்ள போகலாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். தம்பி, டைம் ஆச்சு, கொஞ்சம் வழி விடுறீங்களா? குட் மார்னிங் தம்பிகளா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கிடையாது இது. We are expecting 100% attendance. Latecomers will not permitted in the class and our HOD is very straight, perfect and punctual man. ஸோ ஆட்டம் போடலான்னு நினைக்காதீங்க. As per the norm CBCS guidelines படி தான் యూనివర్సిటీ நடக்கும். ఏంట్రా ఇది ఏదో చెప్తున్నారు? నేననే நினச்சேன் ஜாலிగా ఉండి ஃபன் பண்ணிட்டு போகலாமని. தேர் வெரி வெரி ஸ்கேரி. இவன் வேற கண்ட லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறா, அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம். பக்கத்தில் அந்த பொண்ணை பாரு, செம்மையாக இருக்குல்ல. என்ன முறைக்கிறா? தம்பிங்களா, நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல். இது இன்டர்னலா? தம்பிங்களா, இன்னும் 2 நாள் செமஸ்டர் ஸ்டார்ட். சட்டு கூட பத்தல, அதுக்குள்ள எக்ஸாம் வைக்கிறீங்க. கார்த்திக், எக்ஸாமில் 95% வாங்கியிருக்கேன்டா. சூப்பர்ரா. பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. வெரி ஹாப்பி. மாஸ்டரா, ட்ரீட் வச்சிரு. தேங்க்ஸ்டா. ஓகே வரேன். பை பை. கார்த்திக் சார் சார், உன் பேப்பரை பாரு, நீ மட்டும்தான் ஃபெயிலு. உன் வாழ்க்கையில் என்னதான்டா பண்ணலான்னு இருக்க? ஒய் ஆர் யூ ஸோ லேகிங் இன் எவ்ரி திங்? யாரு தான்டா நீ? கெட் லாஸ்ட். ஹலோ, ஹலோ. என்னடா ஆச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, ஃபைனல் செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டேன். என்னடா சொல்ற? என்ன பண்ண போற இப்போ? லைஃப்ல உனக்குன்னு ஒரு அம்பிஷனே இல்லையா? ஒரு சீரியஸ்னஸே இல்லாம இருக்கே. யாருடா நீ? சரிப்பா, நான் போய் பேசுறேன். எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தெரியல, எல்லாரும் நான் யாருன்னு கேட்குறாங்க. என்கிட்ட ஆன்சர் இல்லை. நீயாச்சும் சொல்லு ரெட்டி, நான் யாரு? சரி, ஃபீல் பண்ணாத, வந்து உட்காருவா. கார்த்திக், சரிங்க பாரு.
இது என்கிட்டயோ வேறு யார்கிட்டயோ கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஐ திங்க் நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால ஃபீல் பண்ணல. யூ வரிங் அபவுட் டு நோ ஹூ யூ ஆர். திஸ் இஸ் ரைட் டைம். நிறைய பேர் உங்களை வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள இந்த கேள்வியே கேட்டுக்கிறாங்க. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் அரௌண்ட் ரீசன்ஸ்னால இதை பற்றி யோசிக்கவே மறந்துடுறாங்க. வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னே தெரியாமல் இருந்து போயிடுறாங்க. சரி, இப்போ என்ன? நீ யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? நல்லா யோசிச்சுப்பார். பாஸ்ட் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக உனக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இருந்திருக்கும். இந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ரொம்ப உனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். அது என்ன விஷயம் தேடிப்பார். மேபி அதுதான் உன் கேள்விக்கான ஒரு சரியான ஆன்சராக இருக்கும். தேடுப்போ. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யாருக்காச்சும் ஹோஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ தான் தோணுச்சு. நீ சூப்பராக பேசுகிறாண்டி. நான் யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது உங்கள் டர்ன். நீங்கள் யார்?